இடும்பான கருத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனிச்சட்டம் அப்படின்ற ஒரு அம்சத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. தனிச்சட்டம் தீர்வாகுமா? தனிச்சட்டம் ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக அரசு கொண்டு வர தயங்குது, மறுக்குது. ஏன்? சாதிய வாக்கு அரசியல் அதுதான் முதன்மையான காரணம். 2018 வந்து சந்தி சுவாதி ஆணவ கொலை வழக்கில் அன்னைக்கு கடுமையாக எதிர்த்து எழுப்பிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆணவ கொலை கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சாங்க. ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க. அதே போல் வந்து பார்லிமெண்ட்டில் பேசுகிறப்ப கனிமொழி வந்து ஆணவ கொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணும் அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க. இங்கே இந்த ஆண்டு ஏப்ரல் 14 அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கரோட பிறந்தநாள் அன்னைக்கு அம்பேத்கரோட பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் வந்தப்போ ஸ்டாலின் மேடலில் வச்சுக்கிட்டே சொன்னார், சாதி ஆணவ கொலைகளுக்கு எதிராக தனிச்சட்டம் ஏற்றுங்க, நீங்கள் ஏற்றுனீங்கன்னா இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சாங்க. ஆனால் இந்தியாவில் முன்னுதாரணமாக வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் சாதி ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அங்கே சமூக நீதினு பேசல, சமத்துவங்கிற வார்த்தையை வந்து 100 முறை உச்சரிக்கலை. ஆனால் அங்கே சாதி ஆணவ கொலைக்கு எதிராக 2019 காலகட்டத்திலேயே தனிச்சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறப்ப தமிழ்நாட்டில் ஈட்டுவதற்கு அரசுக்கு என்ன தயக்கம்? இப்போ அண்ணன் சொன்னது போல் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய 2 சமூகங்களுக்கிடையே மோதல் விளைஞ்சு அது ஆணவ கொலையை முடிஞ்சால் அங்கே வந்து சாதிய வன்கொடுமை சட்டம் பொருந்தாது. பிற்படுத்தப்பட்ட 2 சமூகங்களுக்கிடையே வந்து சாதிய ஆணவ கொலை நிகழ்ந்தாலும் இது பொருந்தாது. இப்போ கொலை செய்யப்படுறவங்க வந்து பிற்படுத்தப்பட்டவங்களாக இருந்தாலும் இந்த சாதிய வன்கொடுமை சட்டம் வந்து அது பொருந்தாது. அப்போ சாதிய ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் கொண்டு வரப்படுறதா சரியான தீர்வாக இருக்க முடியும். அது ரொம்ப அவசியப்படுது. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களே போதுமானது அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் இருக்குது, அப்புறம் ஏன் தேசிய பாதுகாப்பு சட்டம், அப்புறம் ஏன் குண்டர் சட்டம்? இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்களே தவறுங்கிறப்ப தனித்துவமாக அவங்களுக்கு எதிராக வந்து இப்போ சிறார்களுக்கு எதிராக போக்சோ கொண்டு வரப்பட்டது போல், வரதட்சணைக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது போல் இந்த ஆணவ கொலைக்குன்னு தனிச்சட்டம் கொண்டு வரப்படணும். ஏன்னா இப்போ இந்த ஆணவ கொலையை பொறுத்த வரைக்கும் கொலைச்சவங்க யாருன்னு பார்த்தா குடும்பத்தாராக இருக்காங்க, உறவினர் இருக்காங்க. இதில் வந்து அந்த சமூகமே வந்து இந்த கொலையை மறைக்கிறதுக்கு துணை போகுது. பட்டுக்கோட்டை பக்கம் ஒரு சாதி ஆணவ கொலை, அந்த ஆணவ கொலை செய்யப்பட்ட பிறகு 1 வாரம் வரைக்கும் இந்த பையன் வந்து எங்கள் மனைவியை காணுமே அப்படின்னு தேடுறாங்க. பிறகு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்து என் மனைவியை காணும் அப்படிங்கிறப்ப தான் அவங்க எரித்து கொலை செய்யப்பட்டது தெரியுது. கடைசியில் 1 வார காலமாகியும் அந்த ஊரார் கூட யாரும் காவல்துறைக்கு தகவல் சொல்லலை. அப்போ ஒரு சமூகமே சேர்ந்து மூடி மறைக்குதுன்னா இது மற்ற கொலைகளை விட இந்த சாதி ஆணவ கொலைகளை வந்து வகைப்படுத்தி பார்க்கணும், அதுக்கு தனி சட்டம் இயற்றப்படணும். ஆனால் இங்கே ஆளக்கூடிய திமுக அரசு சாதிய வாக்கு அரசியலை மனசில் வச்சுக்கிட்டு இதை ஏற்ற மறுக்கிறாங்க. இந்த தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தை வச்சே நம்ம அதுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற நான் முன்பே கட்டது போல பிற்படுத்தப்பட்ட 2 சமூகங்களுக்கு இடையே மோதல் விளைஞ்சு சாதி ஆணவ கொலை நிகழ்ந்தா எப்படி சட்டம் பொருந்தும்? சாதி வன்கொடுமை சட்டம் பொருந்தும். அப்போ அடிப்படை புரிதலே தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு இல்லைங்கிறதான் இதை காட்டுது. இன்னும் சொல்லப்போனால் தம்பி கவினோட சாதி ஆணவ கொலை இருக்குல்ல, இதுக்கு முடி வந்து கண்ணகி முருகேசன், கோகுல்ராஜ், அவர் உடுமலைப்பட்ட சங்கர், இந்த கொலை வழக்கில் எல்லாம் நாம் கண்டித்தோம், இயக்கங்கள் கண்டிச்சு, கட்சிகள் கண்டிச்சு. ஆனால் பொது சமூகம் வந்து அமைதியாக கடந்து போச்சு. ஆனால் தம்பி கவினோட சாதி ஆணவ படுகொலையின் போது தான் பொது சமூகம் வந்து கண்டனங்களை வெளிப்படுத்துது. ஏன்னா எந்த சாதியால் ஒடுக்கப்பட்டு அந்த ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலேருந்து ஒருத்தன் வந்து படித்து அவன் வந்து வேலைவாய்ப்புக்கு போய் நல்ல பொருளீட்டி வாழ்க்கையை தொடங்கலாம்னு நினைக்கிறப்ப சாதியை வச்சு அவனை கொண்டுட்டாங்களேங்கிற ஒரு ஆதங்கமும் அந்த கோபமும் ஒட்டுமொத்த சமூகத்திட்டையும் வெளிப்பட்டுச்சு. பொது சமூகம் வந்து இந்த தம்பி கவினோட சாதி ஆணவ கொலைக்கு தான் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு வீரியமாக குரல் எழுப்ப தொடங்குது. ஆனால் என்ன கேள்வினா, தம்பி கவின் கொலை செய்யப்பட்டு 4 நாட்கள் வரைக்கும் நாங்கள் உடலை வாங்க மாட்டோம், இது தொடர்புடைய எல்லா கொலையாளிகளையும் கைது பண்ணணும், குறிப்பாக அந்த கொலையாளியோட தாய் தந்தையரை கைது பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சு அவங்க குடும்பத்தார் வந்து 4 நாட்கள் உடலை வாங்காமல் போராட்டம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 4 நாட்களை ஏன் வாய்த்திருக்கல? இப்போ இன்றைக்கி நான் பேச்சு கொடுக்குறேன், இன்றைக்கி நாளன்னைக்கு சண்முகவேல்னு ஒரு காவலர் வந்து கொலை செய்யப்படுறாரு. கொலை செய்யப்பட்ட 1 மணி நேரத்துக்குள்ளே ஐயா ஸ்டாலின்ட்டு அறிக்கை வருது. அறிக்கை வந்து அதில் ஆறுதல் சொல்கிறாரு, இரங்கல் தெரிவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1 கோடி நிவாரணம் அறிவிக்கிறார். 1 மணி நேரத்தில் வந்து இரங்கலும் ஆறுதலும் நிவாரணமும் அறிவிக்க முடியும் அப்படின்னா தம்பி கவினோட உடலை வாங்காமல் 4 நாட்கள் பெற்றோர் போராட்டம் நடத்திய போது ஏன் வந்து ஐயா ஸ்டாலின் வாய் திறக்கல? தூத்துக்குடிக்கு போகிறார், 7 நாள் கழித்து தூத்துக்குடிக்கு போகிறார் வேற ஒரு திட்டத்துக்காக. அங்கே போகிறப்ப அந்த குடும்பத்தை நான் பார்க்கலன்னு விமர்சனம் வந்துருமோன்னு அந்த ஊரில் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அலைபேசியில் பேசுகிறார். அப்போ தமிழ்நாடு அரசோட கள்ள முனை இதுக்கு இப்போ வரைக்கும் அந்த கொலையாளியோட தாயாரை கைது பண்ணல. ஏன் கைது பண்ணல?
அப்போ சாதியை எதிர்க்கிறோம், சமத்துவத்தை பேணுறோம், சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு இந்த சாதி ஆணவ கொலையில் ஏன் இந்த போக்கை கையாளுது? இல்ல திமுக மட்டும் எங்க கள்ள மௌனம் சாதிக்குது? இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்துல நான் சொல்றேன், அதிமுக இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அறிக்கை விடாமல் இருந்துட்டு ராத்திரி 10:30 மணிக்கு அறிக்கை விட்டாங்க. ஏன்னா 10:30 மணிக்கு அறிக்கை விட்டா தொலைக்காட்சிகளில் வந்து செய்தி ஆகாது, இங்கே அச்சு ஊடகத்திலையும் செய்தி ஆகாது. ஏன்னா அவங்க வந்து கடந்து போகும்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதிமுக அப்படிப்பட்ட கட்சி தான். ஆனால் திமுக இங்கே சமூக நீதி, சமத்துவம், பெரியார், அண்ணா, சாதி ஒழிப்பு, சதிக்கு கால் முளைச்சு சாதியாக மாறிடுச்சு எல்லா வியாக்கியானம் பேசிட்டு இந்த தம்பி கவினோட சாதி ஆணவ கொலை வழக்கில் ஐயா ஸ்டாலின் வந்து ஏங்க வாய் திறக்கல? ஒரு வாரம் வரைக்கும் 4 நாட்களுங்க உடனே வாங்க மாட்டோம்னு பெற்றோர் போராடுறாங்கல்ல. அப்படி போராட்டம் தெரிவிக்கிறப்ப முதல் நாளே அலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த அரசு உங்களோடு நிற்கும், இது திராவிட மாடல் அரசு, எல்லா மக்களுக்குமான அரசு, உங்களோடு நிற்கும், கொலையாளிகளை வந்து நாங்கள் கைது செய்வோம், தண்டனை பெற்று தருவோம், நீங்கள் உடலை வாங்கி அடக்கம் பண்ணுங்க, தைரியமாக இருங்க, நான் உங்களோடு இருக்கேன்னு ஏன் சொல்லலை? வேங்கவேலில் வந்து மக்கள் பாதிக்கப்பட்டாலும் இல்லையா? மனித கழிவை கலந்தானோ இல்லையா? அந்த யார் கலந்தானோ அவனை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி குடிலேற்றது இதே திமுக அரசு. அங்க சாதிய வன்கொடுமை பொருந்தாது, அது சாதிய சிக்கலே இல்லை அப்படின்னு மூடி மறைச்சிட்டாங்க. இங்க மேல்வாதி திரௌபதி கோயிலுக்குள்ள வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தொழில்குடி மக்கள் போக முடியல. அப்ப என்ன பண்ணணும்? நீங்க வைக்கத்துல வந்து 100 ஆண்டுக்கு முடிய பெரியார் கோயிலில் போராட்டம் நடத்தினாரு அப்படின்னு பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின், வைக்கம் 100ஆண்டு விழா நிகழ்வில் கேரளாவில் போய் பங்கேற்கக்கூடிய ஐயா ஸ்டாலின், இங்கே திருமதி அம்மன் கோயிலுக்குள்ள கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், வட்டாட்சியர், காவல்துறை எல்லாரையும் நடத்தி ஒரு நாளில் வந்து ஒடுக்கப்பட்ட ஆதி தொல்குடி மக்களை கோயிலுக்குள்ள அழைச்சி போயிருக்க முடியும். ஆனால் அழைச்சி போகாமல் கோயிலுக்கு பூட்டு போடுறீங்க. எதுக்கு? 2 தரப்பையும் திருப்திப்படுத்தி சாதிய வாக்கு அரசியலை நீங்கள் பெறதுக்காக. அப்போ முழுக்க திமுகவுக்கு சாதிய வாக்குக்காக அவங்களோட அடிப்படை கோட்பாட்டையே கோட்டை விட்டாங்க. நீங்க தனிச்சட்டம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறீங்க. தனிச்சட்டம் நல்லதுன்ற கருத்தையும் இடும்பாவனம் கார்த்தி முன்வைக்கிறேன். நான் கேட்கறது, இப்ப இருக்கக்கூடிய சட்டம் பலகீனமாக இருந்தா தானே தனிச்சட்டத்துக்குள்ள போனீங்க. இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துல என்ன ப்ராப்ளம் வந்தது? ஏன் தனிச்சட்டம்? அதாவதுங்க, நீங்க சாதாரண கொலையையும் ஆணவ கொலையும் வகைப்படுத்த முடியாது, ஒரே இதில் வைக்க முடியாது. இது வேற அது வேற. அதாவது ஒரு கொலைங்கிறப்ப எதிராளி பண்றான், இல்லை யாரோ ஒருத்தன் வந்து சண்டை போடுறப்ப உணர்ச்சி விட்டு பண்றான். ஆனால் சாதி ஆணவ கொலை பார்க்குறப்ப உடன் பிறந்தவங்க, பெற்றோர், அவங்க தான் கொலை பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கொலைக்கு வேறுபாடு உண்டு. இதில் கௌரவம் ஒழிஞ்சிருக்கு, இதில் தன்மான ஒழிஞ்சிருக்கு, மானம் ஒழிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கொலையை வந்து ஒரு சமூகம், ஒரு கூட்டமைப்பாக எல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க. அப்போ இது ஒட்டு மொத்தமாக இதை பிரித்து பார்க்கணும். இதுக்கு தனி சட்டம் வேணும். இது தனி சட்டம் இயற்றி இதில் வந்து கூடுதலான அம்சங்களை சேர்த்து இனி வந்து ஆணவ கொலை நடந்தால் அது பெரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்குற வகையில் இதில் இருக்கக்கூடிய சின்ன குறைபாடுகளோட நீக்கப்பட்டு, போதாமைகளோட நீக்கப்பட்டு, அதை வந்து நியாயத்தை நிலைநாட்டுற வகையில், நீதி நிலைநாட்டுற வகையில் இருக்கணும். அப்போ தான் சரியாக இருக்கும். அப்போ அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு திமுக அரசையும் தயங்குது கேட்குறேன். இல்லை வந்து இப்போ திமுக அரசு தயங்குது காரணம் என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோ, அந்த வாக்கு போயிடுமோ அப்படிங்கிற முழுக்க வாக்கு அரசியலை நோக்கிய கணக்கு தானே ஒழிய வேற எந்த காரணமும் இல்லை. அதான் நாம் தமிழர் கட்சி விசிகா சொல்றாங்க, இந்திய கம்யூனிஸ்ட் சொல்றாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க, மதிமுக சொல்றாங்க, காங்கிரஸோட எஸ்சி பிரிவு அவங்க போராட்டம் செய்யிருக்காங்க, விசிகா போராட்டம் செய்யிருக்காங்க, நாம் தமிழர் கட்சி அறிக்கை கொடுத்துருக்கோம், நாங்களும் பேசுறோம். கொண்டு வரல என்ன சிக்கல்?